கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் சிலரால் நமக்கு சில வருத்தங்கள் வரலாம், சில மன விசனங்கள் வரலாம், மன கொதிப்புகளும் வரலாம். சிலருடைய அநீதியான, அக்கிரமமான, மோசமான சில செயல்பாடுகள் நமக்கு மிகுந்த ஒரு மன வேதனை கொடுக்கலாம். ஆனால் நியாயமில்லாமல் நமக்கு அந்த மாதிரி சில காரியங்கள் செய்யப்பட்டதே என்று உணர்ந்து இதுக்கு நாம் எதாவது ரியாக்ட் பண்ணணும்னு செயல்பட்டு போனால், அப்படிப்பட்டவர்களோடு ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் அடிஷ்னலாக பிரச்சனை வரும். அதாவது பன்றிகள் எப்போவுமே சகதியில் கிடக்கும். அது அந்த அழுக்குள்ளே புரண்டு புரண்டு இருக்கிறதுனால அதுக்கு சுத்தத்தை குறித்த சென்சிட்டிவ்னஸ்ஸே இருக்காது. அதுக்கு அது இயற்கை கிடையாது. அந்த பன்றிகளெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போயிட்டே இருக்கும். ஓடி போகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக விலகணும். ஏன்னா அது ஓடி போகிற வேகத்திலே அதில் இருக்கிறதான அழுக்கெல்லாம் உங்கள் உடம்புல தரித்து அழுக்காகிடும். இன்கேஸ் அப்படி ஓடி போகிற இடத்துல ஒரு பன்றி உங்கள் மேலே விழுந்துட்டு வச்சு, அதாவது வேணும் உங்களை தாக்கிட்டு வச்சு, நீங்கள் என்ன செய்யணும்? பன்றியோட கட்டி புரண்டு சண்டை போடக்கூடாது. தாவீது சிங்கத்தோட சண்டை போட்டான், கரடியோடு சண்டை போட்டான், அது வேறு விஷயம். இது பன்றி. நீங்கள் அதை கட்டி புரண்டு சண்டை போட்டிங்கன்னா உங்கள் உடம்பெல்லாம் சர்வநாசம், அழுக்கு சகதியுமாயிடும். அதனால் இது போன்ற நேரங்களில் அநீதி அக்கிரமமாக இருந்தாலும் அதை விட்டு நம்ம தூரமாக்கி கொள்ளணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மிஷனில் தாவீது போயிட்டே இருப்பார். ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான நேரம். அந்த நெருக்கடியான நேரத்தில் சீமை என்று சொல்லப்படுகிற வாய்க்கு வந்தபடி பேசி கல்லையும் மண்ணையும் அள்ளி வீசி அவர் எல்லார் முன்னிலையும் ரொம்ப இழிவுபடுத்தி காரியங்களை செய்வான். ஆனால் அந்த நேரத்தில் தாவீது கூட இருந்தவங்களாம் கதையை முடிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்ல, இல்லை அவன் பேசட்டும், இந்த நேரத்தில் இவன் பேசுகிறத பார்த்து ஆண்டவர் என்ன செய்யட்டும், எனக்கு சாதகமாக செயல்படட்டும் அப்படிப்பார். சில வேளைகளில் சிலருடைய செயல்கள் அநியாயமானதான், அக்கிரமமானதான், அநீதியானதான், நியாயம் கேட்பதற்கு தேவையானதான். ஆனால் அது பன்றிகள் ரகமானது. அந்த பன்றிகளோடு சண்டை போடக்கூடாது. அது என்ன சகதிகளோடு இருக்குது, அந்த சகதி நம்ம மேலே விழுந்துடும். சில அதில் பார்த்திங்கன்னா சிலர் தெருவில் போயிட்டே இருப்பாங்க. அந்த தெரு நாய்க்கு பார்த்திங்கன்னா அது நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு எல்லாம் தெரியாது. அது திடீர்னு நல்லவன் போனாலும் ஏதோ கெட்டவன் நினச்சிட்டு குலைக்கும். அது ஏதோ புதுசாக யார் அந்த பக்கம் போனாலும் ரொம்ப அறிமுகம் இல்லாதவங்க போனால் அது குறைக்கும். இந்த அதில் ஒருத்தர் போகிறவர், நான் ரொம்ப நல்லவன், என்னை பார்த்து திருட்டு பயல்களெல்லாம் பார்த்து குறைக்கிற மாதிரி என்னை பார்த்து குறைச்சிட்டியே அப்படி சொல்லிட்டு அந்த நாயை துரத்த போனால் அதனால் இவருக்கு தான் டேமேஜ். அது தெருநாய் அப்படி தான் குறைக்கும். அதனுடைய நேச்சர் அப்படி. அதுக்கு தெருநாயினா திருநாய் இறுதி இருக்கிறா அப்படி தான் செய்யும். அப்போ நீங்கள் அந்த திருநாயோட மோதக்கூடாது. நீங்கள் பாட்டில் சைலண்டாக போயிடணும். நீங்கள் சரியானவங்க தானே, சரியானவங்கன்னா சரியான வழியில் போயிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரம் குறைச்சிக்கிட்டு என்ன செய்யும், ஏதாவது ஒரு திண்ணையில் போய் படுத்துக்கும். ஆக அருமையானவர்களே, வாழ்க்கையில் சில நேரத்தில் எல்லா காரியங்களையும் எதிர்க்கக்கூடாது. நீதி நியாயம் இதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் உரிமைகள் உண்டு. ஆனால் சில இடத்துல அந்த உரிமையை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்றால் அது பன்றி ரகமானவர்கள், அவர்கள் திருநாய் ரகமானவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு தான் போகணுமேண்டி அதற்கு பதிலாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தீய விளைவுகள் ஏற்பட. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் போட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து அமைதியோட கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று தான் நீங்கள் செயல்படணும். அதுதான் சரியான ஞானம்.